அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங்குங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கோலிவுட்டுங்கிறது திரும்ப நடக்க போகுது. உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் திரும்ப சேர்ந்து நடிக்க போறாங்க. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். இத்தனை நாளா அந்த டைரக்டர் எடுக்க போறாரு, இந்த டைரக்டர் எடுக்க போறாரு, நடுவில் சுந்தர் சீலாம் வந்தாரு, அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. கடைசியில் நெல்சனை கன்ஃபார்ம் பண்ணி மியூசிக் டைரக்டர் அனிருத்தை போட்டு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோமோவை நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோல இந்த படத்தோட டோனி எந்த மாதிரி இருக்குங்கிறத ரிவீல் பண்ணல. லைட்டா ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ரெட்ரோ ஸ்டைலில் இருக்க போகுது அண்ட் இந்த காட் ஃபாதர், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா அந்த மாதிரி ஒரு டோன்ல இருக்க போகுதுங்கிற மாதிரி ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. பொறுத்துறது தான் பார்க்கணும் எந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத. ஏன்னா இன்னும் வருஷ கணக்கில் இருக்குது, டைம் எல்லாம் பார்ப்போம். ஜெயிலர்லாம் முடிஞ்சுதான் வரப்போகுது. ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ப்ரோமோல நடுவில் அந்த பொண்ணுங்களெல்லாம் கராஜில் காமிச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்களாம் ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. ஆனா ஏஐ மாதிரியா இருந்துச்சு. அப்படி ஒன்றும் தெரியலையே. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஓவராலா எனக்கு இந்த ப்ரோமோவை பார்க்கக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, கார்ல சுத்துற ரோட் ட்ரிப் கான்செப்ட் உள்ள படமா இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி இருந்தா நல்லா தாங்க இருக்கும். கார்ல சுத்திக்கிட்டே நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் கான்செப்ட் உள்ள படமா ஃபன்னா டார்க் காமெடியோட கொடுக்கக்குள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெல்சன் ஸ்டைல்ல பொறுத்திருந்து பார்ப்போம்.